Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு பொது மருத்துவமனையில் இடப்பற்றாக்குறை, மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறையால் உரிய நேரத்திற்கு சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திட்டக்குடி, வேப்பூர், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சிகிச்சை பெற வரும் நிலையில் புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சைக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் சுகாதாரத்துறை காலி பணியிடங்களை நிரப்பாமல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 10 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் KB அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சின்னப்பன் கொட்டாய் பகுதியில் அண்ணா மறுமலர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தில் 5,49,000 மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் 5வது மைல் கல் பகுதியில் ஒன்றிய பொது நிதியிலிருந்து 5 லட்சம் மதிப்பில் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KB அன்பழகன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கினை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் புகார் அளித்தனர். யூசுப் நகர் குடியிருப்பு பகுதிக்கு பின்புறம் பேரூராட்சியில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்பட்டு தீயிட்டு எரிக்கப்படுவதால் சுவாச கோளாறு, கண் எரிச்சல் உள்ளிட்டவற்றால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கந்துவட்டி பிரச்சனையால் தச்சு தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சரக்குப்பம் காசிமாலா பகுதியைச் சேர்ந்த நஸ்ருல்லா, செம்பேடு பகுதியைச் சேர்ந்த சாமிநாதன் மற்றும் அஜிம் ஆகியோரிடம் கடன் பெற்ற நிலையில் வாரந்தோறும் கந்துவட்டி கட்ட முடியாமல் திணறியுள்ளார். இதனிடையே கடன் கொடுத்தவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததால் மன உளைச்சலில் இருந்த நஸ்ருல்லா வீடியோ வெளியிட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறையினர் கந்துவட்டி பிரச்சனைகளை கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ராஜகிரியில் சாலையின் குறுக்கே உள்ள பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டு 2 மாதம் கடந்தும் சரி செய்யப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாலத்தின் நடுவே ஏற்பட்டுள்ள உடைப்பால் 4 சக்கர வாகனங்கள் அந்த வழியாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு அதனை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள அப்பகுதி மக்கள் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியத்துடனேயே இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.